Yeah.
நமது பிதாவாகிய
சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீவே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம போர்பாதனுக்கு பாரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மீண்டுமாக எல்லாரும் நான் வாழ்க்கையை நான் குறிப்பிடுகிறேன். இந்த ஞாயிறானது நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால் என்பது 4ஆம் ஞாயிறு. உயிர்த்தெழுதல் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறபடியினாலே அதை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறது நல்லது. நமது உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவு அருமையான சீஷர்களுக்கும் தமக்கு அருமையானவர்களுக்கும் அவர் தரிசனமானார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவர் பரலோகம் எழுந்ததற்கு முன்பாக அருமையான சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அழுது கொண்டிருந்த மரியாதை அருகே நின்று ஏன் அழுகிறாய் என்று அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றினார். கூட்டின அறைக்குள்ள இருந்த சீஷர்கள் பயந்து போய் வந்தபோது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை நன்றி செய்தார். அது மாத்திரமல்ல, தோமா அவிசுவாசம் வந்தபோது தோமா அருமை சீஷர்களோடு கூட இருக்கும் போது அவளுக்கு தரிசனம் கொடுத்து தோமாவை ஏனை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அருமையான சீஷர்கள் மீண்டும் மீன்பிடிக்க போனபோது ஆண்டவர்களுடைய தேடி கலிலேயா கடலின் அருகே நின்றதை பார்க்க பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டாக என்று கேட்டு அவர்களுடைய விருப்பமில்லாத நிலைமையை அவளுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் வாய்க்காது என்பதை தெளிவுபடுத்தி காட்டி பிள்ளைகளை நீங்கள் வாங்க என்று சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை போஷிக்க மாட்டேனா என்பதை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அந்த நாளிலே தானே ஸ்ரீமாத்தவர்களிடத்தில் நீங்களிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டு அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இவைகளிலும் அதிகமாக இடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று கேட்டு நான் உனக்கு கொடுத்த பொறுப்பு நீ என் ஆடுகளை மீட்க வேண்டும், என் ஆட்டுக்குட்டிகளை மீட்க வேண்டும் என்று சொன்னதை பார்க்கிறோம். அன்றுள்ளே வீட்டில் சத்தியம் முக்கியமானது என்பதை பொறுத்து ஏற்கனவே பார்த்தபடி 1 குழந்தைய 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது குறித்து சபையிலே உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகங்கள் எழுந்தபோது பவுல் அப்போஸ்தலன் 15ஆம் அதிகாரம் 1 குழந்தைய 15ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக அவர் கூறியிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் நாம் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 5லிருந்து 11ஆம் வசனம் வரை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் தெளிவாக அவர் போதித்தார். அடுத்தாற் போல 1 15 12லிருந்து 34 வரை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவர் போதித்தார். இன்னமாக 35ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதல் சரீரம் எப்படிப்பட்ட மகிமையாக இருக்கும் என்பதை குறித்து போதித்து நாம்
எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் கடைசியாக முடிவை கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து 1 Corinthians 15:5-11 வசனங்கள் வரை சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக உயிர்த்தெழுதல் அந்த உபதேசம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த உபதேசம் நமக்கு கொடுக்கும் முக்கியமான சில போதனைகளை நாம் அறிந்து கொள்கிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை அங்கே பார்க்கிறோம். தேவன் சர்வ வல்லமுள்ளவர். ஆகவே அவர் தம்முடைய குமாரனை அவர் மகிமையோடு உயிர்த்தெழுதல் செய்தார் என்பதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசனங்களை பார்க்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்க முடியும். அதுவும் அங்கே மெய்ப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்ம ரட்சிப்பதற்காக அவர் மரித்தது மாத்திரமல்ல, மீண்டும் அவர் உயிரோடு எழுந்தார் என்ற அருமையான சத்தியமும் அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மரணம் என்பது மனித வாழ்க்கையின் முடிவில்லை, அது மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பம். இனி வரப்போகிற உலகம் ஒன்று உண்டு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியம் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டடத்தின் அஸ்திவாரம் மிக முக்கியம். அதே போல அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அஸ்திவாரம் தான் எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திவாரமாக மூலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உபதேசமானது இவ்வுலக துன்பங்களிலே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய ஆறுதல் இது உலகத்தின் முடிய வருகின்ற சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய கண்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் சரீரத்தை காண முடியாவிட்டால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்ப வேளையிலே துன்ப வேளையிலே எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் கவனித்துக் கொண்டு நமக்கு ஏற்ற ஆறுதலையும் தேர்தலையும் உற்சாகத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்தை மனதிலே பதித்துத்தான் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட வாழ்க்கை பாதையில அவர்கள் சோதனைகளையும் நெருக்கங்களையும் கண்ணீரின் அனுபவங்கள் என்ற வாழ்க்கையில வந்த போது அவர் உறுதியாக நின்று கடைசி வரை ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது இன்னொரு நாளிலே நாம் மகிமையோடு எழுந்திருப்போம் என்பதற்கு அது ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 Corinthians 15 நம்ம சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு சத்தியம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அருமையானவர்களே, குறிந்து சொன்னேனே, மரித்தவர்கள் எப்படி உயிர்த்தெழுப்பார்கள் என்று சொல்லி ஒரு சந்தேகம் வந்தபோது அந்த சந்தேகத்தை நீக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை மிக தெளிவாக அப்போஸ்தலர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அதுல முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையான உயிர்த்தெழுதல் சரீரத்தோடு அவர் எழுப்பினார் என்பதை பார்க்கிறோம். அதை தெள்ள தெளிவாக 1 Corinthians 15 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதல் பலனாக என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அதாவது நித்திரையடைந்தவர்களின் முதல் பலனாக நம்ம எல்லாரும் பிந்தின பலனிலே நாம் ஒரு நாளிலே எழுப்பப்படுவோம் என்பதற்கு பிந்திய கனிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக அவர் கூறும்போது 1 Corinthians 15:19 வசனத்தை பாருங்கள். இம்மைக்காக நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கிறோம்.
பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி கூறுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லா மனுஷரையும் பார்க்கிறோம், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். ஏனென்றால் மரணத்திற்கு பின் ஒரு மையான உயிர்த்தவர் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். அருமையானவர்கள், இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது. நம்ம ஆண்டுகளுக்கு அருமையான சிசுரிடத்தில் வீட்டறையிலே பேசும்போது அதைத்தான் சொன்னார். உலகம் உங்களை துன்பப்படுத்தினால் ஆச்சரியப்படாதிருக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் அநேக உபத்திரங்களாய் தேவ நாட்டில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இம்மைக்காக மாத்திரமல்லால் இந்த உலகத்திலேயும் நமக்கு பாடு இருக்கிறது. பரலோகத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கிறிஸ்துவனை போல எப்படிப்பட்டதா பாதுகாக்கப்பட்ட ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு நம்ம ஒரு அருமையான நம்பிக்கை உண்டு. இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. இந்த நம்பிக்கையோடு நான் உலகத்தில் வாழ்கிறேன். அருமையானவர்களே, அதை குறித்து சொல்லப்படுவது பவுல் சத்தியத்தை கூறுகிறார். நாம் 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தவர்கள் வீழ்த்தவர்களும் உண்டாயிற்று. ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே கூறுவதை பார்க்கிறோம். ஆதாம் மூலமாக அவருடைய கீழ்ப்படியாமையினால மரணம் இந்த உலகத்தில் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணவரையிலும் அவர் கீழ்ப்படைந்தார். அதனாலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டாயிற்று உண்மைதான். ஆனால் திருத்தின ஆதாமாகிய 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவன் மீண்டுமாக உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம். இன்னுமாக அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, வீட்டில் இல்லை என்றால் நான் எவ்வளோ ஆண்டவருக்காக பாடுகளை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி தன் அனுபவத்தையும் அவர் கூறுகிறார். நான் 15ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை பார்க்கும் பொழுது, நாங்களும் என்னேனும் நாச மோசத்திற்கு எதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சார்ந்த பவுல் வாழ்க்கையிலே அவர் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய பணி நிமித்தமாக மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். ஒரு முறை அவர் ரிஸ்தராவில் கல்லறியப்பட்டார். அவர் செத்து போனார் என்ற மக்கள் அறியத்தக்கதாக அப்படியே மயக்கமிட்ட வேளையிலே ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டு போனதுமோ ஊருக்கு வெளியே எடுத்துக்கொண்டு போனார். அவர் மறித்து போனார் என்று நான் நினைத்தார். ஆனால் எல்லாரும் போய்விட்ட பின்பு சீசன் மாத்திரம் என்ன செய்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபையினாலே போல செலுத்தினார். அதைத்தான் அவர் சொல்கிறார், நாங்கள் என்னேனும் நாச மோசத்துக்கு எதுவாக இருக்கிறோம். இதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே இக்காலத்து பாடியில் ஈடுபடும் மகிமைக்கு ஒப்படுத்தக்க என்று சொல்லுவாங்க. நான் மகிமையிலே ஒரு நாளிலே ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கும் போது அவருக்குரிய பலன் நமக்கு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக உயிர்த்தெழுதலின் சரீரம் குறித்து அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை அவர் எழுதுகிறார். கொரிந்தியர்களே, சில பேர் கேட்கிறாங்க, நான் 1 கொரிந்தியர் 15, 35 பாருங்கள். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானா என்று சொல்லி கூறுவதை பார்க்க, எப்படியா எழுந்திருப்பாங்க என்று சொல்லி ஒருவர் சொன்னார் என்று சொல்லி அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கூறுகிறார். அது என்ன? ஒரு விதை. அருமையான ஒரு விதை, அது விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விதையானது மீண்டுமாக அது உயிர் பெற்று எழுகிறது என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படி உயிர் பெற்று எழுகிறது? விதையாக அல்ல. ஒருவேளை அதை மறுத்ததை போல அழிந்து போனதை போல இருந்தால் ஒரு அருமையான மகிமையான செடியாக அது எழுப்புகிறது என்பதை காட்டி அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மகிமையான ஒரு சரீரமாக காணப்படும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவின் ஏவுதலால் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே கூறும் பொழுது அழிந்து போகக்கூடிய ஒரு சிறிய விதையிலிருந்து தேவன் ஒரு புதிய ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்றால் நம்ம சரீரங்களிலிருந்து அவர் ஒரு மகிமையான சரீரத்தை அவர் உண்டாக்குகிறது எவ்வளவு அவசியமான காரியம் என்பதை
அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சாது சுந்தர் அவர்கள் இதை குறித்து கூறும் பொழுது ஒரு அருமையான காரியத்தை கூறுவதை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு வண்ணத்தை பூச்சி அது முதலாவதாக நம்முடைய ஸ்டேஜை குறித்து பார்க்கும் பொழுது இருக்கு இலைகளை தின்று அது புழுவாக இருக்கிறது. அது முதிர்ச்சி அடைந்த போது என்ன செய்கிறது? தன்னை சுற்றி ஒரு கூட்டை உண்டாக்கி அந்த புழுவானது என்ன செய்கிறது? சில நாள் அங்கே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கூடை வெடிக்கிறது. அப்பொழுது புழுவாக அல்ல, வானத்திலே பறக்கும் ஒரு அருமையான அழகான வண்ணத்து பூச்சியாக அது வெளிவருவதை அங்கே சுட்டி காட்டுகிறார். இதே போலத்தான் அற்பமான சரீரம், ஆனால் ஒரு நாளிலே அது மைமையான சரீரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே எவ்வாறாக மறுரூபமடையிலே தம்முடைய மைமையான சாயலை காட்டினாரோ அதே மைமையோடு ஒரு நாளிலே நாம் விளங்குவோம் என்பதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவ்வாறாக சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கிற அன்புடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதாவது கர்த்தருக்குள் நாம் முதலாவது நாம் அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அதே சத்தியத்தை அவர் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒரு நாளிலே பிரதேசத்தில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாம் புறப்படுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு நினைப்பூட்டுகிறார். அருமையானவர்களே, ஒரு நாளிலே அனைத்து மக்களும் அவர் எழுப்பப்படுவார். ஆனால் ஒரு காரியம், ஒரு பிரிவினை உண்டாகும். நன்மை செய்வது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மைமையோடு காணப்படுவார்கள், நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்வார்கள். ஆனால் அதே வேளையிலே அவர் விசுவாசியாத மக்கள் என்ன செய்வார்கள்? அங்கே தீமை செய்தவர்களுக்கு நித்திய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லும் பொழுது எப்படியாவது சில ரட்சிக்க முடியும். நான் எல்லாருக்கும் எல்லாமானும் என்று சொல்வது போல நல்ல செய்தி எல்லாம் நமக்கு சொல்லி ஆண்டவரை வழிநடத்த வேண்டும், நித்திய ஜீவனுக்காக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கருத்தை இந்த 1 அதிகாரத்திலே அவர் கூறுகிறதை பார்க்க இன்னுமாக 1 அதிகாரத்திலே 58 வசனத்தை பாருங்கள். ஆகையால் என பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாகிறார் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுள்ளாக இருப்பீர்களாக என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது உயிர்த்தெழுதல் உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஆண்டவர் உலகத்தில் அனுப்பினாரே, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் முதலாகிறார். ஆகவே இன்னும் ஆண்டவருக்காக பாடல் வந்தால் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுத்த பணியை நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னுமாக 11:14 பாருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாகிறீர்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்பதல்ல. ஒரு நாளிலே நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயசனத்துக்கு நிற்க வேண்டும். அனைத்து மக்களும் மீண்டுமாக எழுப்பப்படுவார்கள். ஆகவே நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் பாவம் செய்யலாம், நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாகிறீர்கள் என்று அதே 1 அதிகாரத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு கடைசியாக நாம் செய்ய வேண்டியவர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உணர்ந்தவளா பரலோக நம்பிக்கை உள்ளவளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் 1 அதிகாரத்திலே அவர் 49 வசனத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். மேலும் மன்னாருடைய சாயலை நாம் அடைந்திருக்கிறதை போல வானுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று கூறுகிறார். எவ்வளவு நம்பிக்கை! அருமையானவர்களே, மன்னாருடைய சாயல் அது ஆறாமுடைய சாயல் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற சரீரம். ஆனால் வானுடைய சாயல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமலையிலே அவர் தரிசனம் கிடைத்த போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திர வெண்மையை போல வெண்மையாய் அது விளங்கினது. அதே போல ஒரு மைமையான சரீரத்தை ஆண்டவர்களுக்கு தருவார்.
பரலோக நம்பிக்கை உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அங்கே தாவீது சொல்வதைப் போல நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒருவேளை ஏழை லாசரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், இவ்வாறாக லாசரு மரித்த போது தேவதூதராக ஆபிரகாமுடைய படிகளை கொண்டு போய் விடப்பட்டதை போல ஒரு மைமையான வாழ்க்கை ஆண்டுகளுக்கு உண்டு என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கே யோவான் அப்போஸ்தலன் கூட எழுதும்போது என்ன எழுதுகிறார்? 1 யோவான் 3:2 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இது எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பரலோக வாழ்க்கையுடையவர்களாக பரலோகத்தின் சிந்தை ஒரு நாளிலே பரலோகத்தின் மைமையை நாம் அடைவோம். ஒரு மைமையான சரீரம் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரோடு என்னென்னைக்கு வாழ்வோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். ஆகவேதான் அடிக்கடி பவுல் சொல்லும் பொழுது கீழானவைகள் அல்ல மேலானவளை தேடுங்கள், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவளையே தேடுங்கள், பரலோகத்திலே உள்ள பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், நிச்சயமான வாழ்க்கைக்கென்று ஏற்றவாறு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த வீட்டில்களை குறித்து நாம் அறியும் இந்த 1:15 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆண்டுடைய வீட்டில் அது உண்மையானது, சரித்திரமானது. அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளிலே உலகத்தில் அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாவற்றும் மேலாக வீட்டில் சரீரம் மெய்மையான சரீரமாக காணப்படுகிறது. விசேஷமாக ஆண்டுடைய பிள்ளைகள் அவருக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு மெய்மையான சாயலோடு காணப்படுவார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு கொடுத்த பொறுப்புகளை உண்மையோடு துன்பத்தோடு நிறைவேற்றி ஒரு நாளிலே ஆண்டவரை நாம் மகிமையோடு காண்போம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். விசேஷமாக ஒரு எக்காலத்தொடைக்கும் எக்காலத்தொடைக்கும் இமைப்படுவதை வரைக்கும் நோக்கப்படுவோம். ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் நாம் உயிரோடு மறுபடியும் எழுப்பப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டுடைய வருகை நம்முடைய காலத்தில் இருக்கிறதென்றால் நாம் இமைப்படுவது மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே எது முந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வீட்டிலிருந்து என்ற நம்பிக்கையோடு கூட அசையாத உறுதிப்பட்டவர்களாகவும் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் காணப்படவும் ஆண்டவரிடம் உள்ள நம்பிக்கையிலே உறுதிப்பட்டவர்களாக ஆடுகள் மத்தியிலே கடவுள் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றி அந்த நாமத்தை மேம்படுத்துவோம். அந்த இயேசு சாமியை கேட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். இளந்த நாடுகளே தர்மையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். வீட்டிலவர்களை குறித்து 1:15 அதிகாரத்திலே தூய ஆவியார் ஏவுவதால் ஏவப்பட்ட ஒரு போசகத்திலே தியானித்தோம். ஆண்டவரே, மைமையோடு வீட்டிலிருந்தே மைமையான சரீரத்தை பெற்றிருந்தேன், முதற்பலனாக அவர் நீர் எழுந்திருந்தேன் என்பதையும் ஒரு நாளிலே நாங்கள் வீட்டில் ஒழுங்கப்படுவோம் என்று உணர்ந்தவர்களாக நாங்கள் நீதிக்கேற்ற கிரியை செய்கிறவர்களாக மக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வர்களாக காணப்பட எங்களுக்கும் கிருபைதான். ஆண்டவரே, காலத்து பாடியை வெளிப்படும் மைமைக்கு ஒப்படைத்தவர்களை உணர்ந்தவர்களாக பாடல்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை துன்பத்தோடு நிறைவேற்றி ஒரு நாளிலே என்னென்னைக்கு உமோடு இருக்கிற குடும்பத்தை பெற்றுக் கொடுக்கிற வைத்தார். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம்.
Thank you.
இது உங்களுக்காக அநேக கஷ்டத்தை இதை பார்க்கப்படுவதாக என்னை ஒரு செய்வதற்கு திருவிழா
ஆசீர்வாதத்தோடு மாவட்ட காலத்தில் அனுபவமான துணைக்கு மாற்றத்தை பெரிய மாற்றம் பேசுகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு உயிர் கொள்கிறோம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.